Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மைக்கேல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மைக்கேல் படம் வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கை வரதான் படமாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பற்றி கதையை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்து மைக்கேல் ஜாக்சன் ஃபேமிலியை வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, அப்பா அம்மா 5 பசங்க ஒரு பொண்ணு இவ்வளோ தான் அந்த ஃபேமிலியை காமிச்சிருக்காங்க. பட் விக்கிபீடியாவில் பார்க்கும்போது ஜாக்சனுக்கு வந்து 11 பசங்க தான் காமிக்கிறாங்க. பட் படத்தில் வந்து 6 பேர் தான் காமிச்சிருக்காங்க. அதில் வந்து 5 பசங்க, கடைசி பையன் தான் மைக்கேல். ஸோ அவங்க ஃபேமிலியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஜாக்சன் 5 அப்படின்னு அந்த 5 பசங்களை வச்சு எங்கெல்லாம் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அவங்க பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, மியூசிக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாகவே அவங்க வந்து மியூசிக் கிளப் வந்து வச்சிருக்காங்க. எல்லா ஊருக்கும் போய் பாட்டு பாடுறது அவனோட மெயின் வேலையே. போய் பாட்டு பாடுற எல்லா இடையிலும் நோட் பண்ணப்படுறாங்க. முக்கியமாக மைக்கேல் வந்து நோட் பண்ணப்படுறாரு. ஏன்னா அவர் மெயினாக பாட்டு பாடுவார், டான்ஸும் ஆடுவார். இப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கம்பெனி வந்து இவங்க நோட் பண்ணி இவங்களை வச்சு ஒரு வீடியோ சாங் ஷூட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ சாங் வந்து செம ஃபேமஸ் ஆகுது. அடுத்து இவங்களை வச்சு நிறைய சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதன் மூலியமாகவே இவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரங்க ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு பணக்காரங்க ஆகுறாங்கன்னா, அவங்க வீட்டிலே ஜிராஃபியை வந்து வளர்க்குற அளவுக்கு பணக்காரங்க ஆயிடுறாங்க. ஸோ இப்போ மைக்கேல் பார்த்தீங்கன்னா டீனேஜர் ஆயிடுறாரு. பட் அவங்க அப்பாவுக்கும் மைக்கேலுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா பேசுறது இவர் கேட்க மாட்டார். மைக்கேலோடைய பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து அவங்க அப்பா தான். அவர் அப்பா பேர் ஜாக்சன். ஒன்ஸ் மைக்கேலுக்கு வந்து ஏஜ் அதுக்கு அப்புறமேட்டு அவங்க அப்பாவை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ஆளை இவருக்கு பர்சனல் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இதனால மைக்கேலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பேச்சு வந்து நின்று போகுது. பட் அப்படி இருந்தாலுமே அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஜாக்சன் 5 டீமை வச்சுக்கிட்டு நிறைய சாங்ஸ் வந்து நிறைய கம்பெனிக்கு பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தபடியே மைக்கேலே தனியாக இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் மெயினாக வந்து த்ரில்லர் சாங் வந்து மேக்கிங் காமிச்சிருப்பாங்க. இந்த மைக்கேல் படத்தில் வந்து ஹீரோ வில்லன் ஃபைட்டு ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்து அவரோட வாழ்க்கையை வரலாறு காமிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே ரொம்ப போராக தான் இருந்தது. இந்த படம் எப்படி இருக்கும்னா, பேசுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, பேசுவாங்க, டான்ஸ் ஆட, பாட்டு பாடுவாங்க, அதில் படம் முடிஞ்சு போய்டும். அதனாலேயே இந்த படத்தை உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு சில விஷயம் நல்லா காமிச்சிருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு மைக்கேல் இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்டு அவர் மூக்கு வந்து சர்ஜரி பண்ணது, ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவர் தலையில் நெருப்பெறிஞ்சு ரொம்ப ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன் போனது, இந்த மாதிரி நிறைய விஷயம் காமிச்சிருந்தாங்க. இந்த படம் முடியும் போது பார்ட் 2 வரப்போது சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்ட் 2ல் வந்துட்டு அவரோட பீக் ஸ்டார்டம் காமிக்க போகிறாங்க. அண்ட் அவர் இறந்து போகும்போது நிறைய கான்ஸ்பிரசி தியரி வந்து அதை சுற்றி இருந்தது. அதை வந்து காமிப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் மைக்கேல் ஜாக்சன் வந்து கான்சர்ட் பண்ணும்போது அவங்க ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத நல்லா காமிச்சிருந்தாங்க. நீங்கள் மைக்கேல் ஜாக்சனுடைய ஹார்ட் கோர் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை உட்காந்து பார்க்குற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.